அதுதான் அங்கதான் பிரச்சனை. இப்போ வந்து திரு ராஜா அவர்களுக்கு நன்றி சொல்லணும் நம்ம எல்லாரும். நம்ம இதை அதனால நம்ம டிபேட் பண்றோம், அது ஒரு பேசு பொருள் ஆகுது. அப்போ வந்து நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊரு, படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே இப்படி கேட்டுட்டு திரியிறோமே, எல்லாருமே இப்படி வந்து நீங்க என்ன ஆளுங்கிறத கட்டாயம் கேட்டுதானே பொண்ணு கொடுக்குறோம், பொண்ணு வாங்குறோம், பையன் கொடுக்குறோம், பையன் வாங்குறோம். ஸோ இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறதே வந்து கட்டாயம் வந்து ஜாதியை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ அப்போ இவ்வளவு இழிவுகளை நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தில் செய்துட்டு ராஜா மட்டும்தான் தப்புன்னு சொல்கிறதும் தப்பு, ராஜா பண்ணுற தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறதும் தப்பு இல்லையா? ராஜா சாருடைய விளக்கம் பார்த்தீங்களா? அந்த விளக்கம் பார்த்தேன். ரெண்டுமே ரெண்டு சைட்லேருந்துமே பேசியிருந்தாங்க. லைக் இவங்களுமே வந்து அதை பதிவிட்டார் இல்லையா, அந்த அந்த பெண்மணியுடைய சகோதரர் அவங்க பதிவிட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுமே வந்து தன்னுடைய தங்கையை வந்து எல்லாரும் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்கங்கிறத வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதனால இதை விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டதாகவும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் சாதி.